ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பி ஒனி அப்டேட்ஸ். எஸ்பி ஒனி அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா தாங்க முடியாத ப்ரெஷரை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா செய்ய முடியாத டாஸ்க்கை கொடுக்கணும். இப்போல்லாம் சம்பளத்தை பற்றி பேசுகிறதே இல்லை, வேலையை விட்டு தூக்காமல் இருந்தால் போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டான். இவங்களும் அதே நிலைமைக்கு வருவாங்க. நீங்கள் எஸ்பிஓ அப்படிங்கிற ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சப்போர்ட்டராகவோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் ரிசீவ் பண்ண ஒரு பர்சனாகவோ இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. நீங்கள் பேமெண்ட் வாங்காத நபர், நீங்கள் இன்னுமே உங்களோட டவுனர்ஸ்கிட்ட இருந்து குத்து வாங்கிட்டு இருக்க ஒரு நபர், உங்கள் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்க ஒரு நபர், நீங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க எஸ்பிஓ கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்விகளை இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாளாகவே எனக்கு கேட்கணுன்னு ஒரு ஆசை, ஆனால் கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இங்கே தான் கமெண்டர்ஸ் கிட்ட கொஷின் கேட்கக்கூடாது, குரூப்பில் கொஷின் கேட்கக்கூடாது, அதற்கப்புறமா எஸ்பிஓ கேர்லையும் கொஷின் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால எனக்கு வேறு வழியே இல்லை, இதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நேற்று அந்த ஆடியோக்கள் என்னை தூண்டுனனால இன்றைக்கி நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? நேற்று எஸ்பிஓவில் ஒரு விஷயம் வந்தது. என்ன அப்படின்னா, எட்டிகாஸ்ட் அப்படிங்கிறது எஸ்பிஓவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கோர்ஸ். இது மார்க்கெட்டிங்கை பற்றின ஒரு கோர்ஸு. அதுக்கப்புறம் பைமோட் அப்படிங்கிறது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு ஷாப்பிங் ஆப்பு. இதுவும் எஸ்பிஓ கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆப்பு. அதாவது எஸ்பிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணால் எஸ்பிஓ ஓனர் கிடையாது, வேறு யாரோ ஓனரு. அதை இவங்க நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆப்லேயும் இவங்க ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட்டை நம்மளை பை பண்ண சொன்னாங்க. நிறைய பேர் பை பண்ணலை, ஈவன் விட்ரா எடுத்தவங்க கூட பை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? 2 லட்சம் பேர் பயணம் பண்ணுற இடத்துல 2163 பேர் தான் பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஜிகாஸ்ட் 314 பேர் தான் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நோட்டீஸ் போர்டில் நேற்று போட்டிருந்தீங்க. போட்டுட்டு அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க அப்படின்னா, உங்களோட வித்ட்ராவிலேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த பைமோட்டு இதுக்கெலாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் மறுப்பு தெரிவிக்கிற வரமா, இல்லை நான் சொல்ல மறந்துட்டேன், சேல்ஸ் டீமுக்கு மட்டும்தான் நான் இதுலேருந்து எக்ஸம்ஷனு, ப்ரொமோஷன் டீமில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இதை நாங்கள் பை பண்ணுற மாதிரி, உங்கள் விட்ராலேருந்து நாங்கள் பிரிக்க தான் போகிறோம், அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு சின்ன ரீகேப் என்னென்னா, நீங்கள் ரீசெண்டாக கூப்பன் கோடு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருந்தீங்க. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, எங்கள் வாலெட்லேயே வேணுங்கிற அமௌண்ட் இருக்குது, நீங்கள் அதை டிடெக்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, அது வேறு கம்பெனி, நீங்கள் கூப்பன் கோடு வாங்க போகிறது டோட்டலாகவே வேறு கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு, நம்ம இப்போ இருக்கிறது ப்ரைவேட் லிமிடெடு, நீங்கள் வாங்க போகிறது வேறு ஒரு கம்பெனி, அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னீங்க. அப்போ இப்போ மட்டும் எப்படி எஜிகாஸ்ட்லையும் பைமோட்டுக்கும் நீங்கள் எப்படி எங்கள் விட்ராவல் ரெக்வஸ்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணி கொடுப்பீங்க? உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, 2023 நவம்பர் மாதம் நீங்கள் நல்லா திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ்பிஓ ஃபேமிலிஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்னா, ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 பேர், 2000 பேர் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஜாயினிங் கொடுக்குறாங்க. அதுவும் யாருனால நடந்தது அப்படின்னா, நியூ மெம்பர்ஸ்னால தான் நடக்குது. ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாம் யாருமே பெருசாக ஜாயினிங் கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் அவரே பெருமையாக சொல்லியிருந்தார். ஓகே, சரிங்களா? அப்போது நியூ மெம்பர்ஸ்னால தான் அந்த டைமில் ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 பேருக்கு நியூ ஜாயினிங் நடந்தது அப்படிங்கிறத அவரே பெருமையாக நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருந்தார். இப்போது கரண்ட்டில் ஒரு கொஷின் மட்டும் நான் கேட்குறேன். இப்போது நியூ மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டு விட்ராவல் கூட எடுக்காதவங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டிருக்கீங்க? இப்போயும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பழைய மெம்பர்ஸ், அதாவது எஸ்பிஓ விடிபிஎன், எஸ்பிஓ விடிபிஎன் இந்த சீரீஸில் இருக்கவங்களுக்கு பல்கான அமௌண்ட்டு எத்தனை பேருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க? நிறைய பேரோட வாலெட்டில் அந்த அமௌண்ட்டெல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. எத்தனை பேருக்கு நீங்கள் அதை போட்டிங்க? ஆனால் இப்போயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஓல்டு மெம்பர்ஸ், அதாவது எஸ்பிஓ விடிபி, எஸ்பிஓ விடிபி இந்த சீரீஸில் வர மெம்பர்ஸுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 14,000, 15,000, ஈவன் நிறைய எல்லா கமெண்டர்ஸுக்குமே நீங்கள் சேலரி போட்டிங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான ப்ரூஃப் நீங்களே ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ரூஃப் தேவைப்படுறவங்க தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அந்த ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இவங்களோட நோட்டீஸ் போர்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கமெண்டர்ஸ் எல்லாமே நாங்கள் யாருக்குமே கொடுக்கல, அவங்க கூட வெயிட் பண்ணுறாங்க, நாங்கள் கூட யாருக்கும் எடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எல்லா கமெண்டர்ஸ்க்குமே நீங்கள் பேமெண்ட் போட்டிங்க. பேமெண்ட் போட்டதுக்கான ப்ரூஃபு
நோட்டீஸ் போர்ட்லேயே இருக்குது. எல்லாத்துக்கும் போட்டிங்களான்னு தெரில, ஆனால் நிறைய பேருக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். 17 பேருக்கும் போச்சா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதிகபட்சம் 10 பேருக்கு மேலே போயிருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 1 லட்ச ரூபாய்க்கு மேலெலாம் நிறைய பேர் நம்ம எஸ்பிஓவில் எடுத்தவங்க இருக்காங்க அப்படின்னீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்தது ஒரே ஒரு ஆள் தான், அதுவும் ஒரு கமெண்டர் தான். அந்த கமெண்டர் பேரும் என்னன்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். சரி, ஓகே. அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரஸ்டபிலிட்டி. நாங்கள் காசு கொடுத்தா தான் உங்களுக்கு எங்களை மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. அதே கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன். நாங்கள் காசு கொடுத்து பை பண்ணாதான் உங்களுக்கு எங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு தெரியுமா? ஏன் 1 வருஷமாக உங்கள் மேலே எந்த விதமான அலிகேஷனும் எங்கேயும் நாங்கள் புகார் கொடுக்காம, எந்த இடத்துலையும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல், எந்த இடத்துலையும் நாங்கள் அகெயின்ஸ்ட் வீடியோ போடாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தானே இருந்திருக்கோம். இதை விட பெரிய சப்போர்ட் என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 1000லேருந்து 2000 பேர் வரைக்கும் ஜாயினிங் கொடுத்த மெம்பர்ஸுக்கு கடைசியாக நிறைய பேருக்கு ஐடி போட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்ட்ரோ போனஸ்ன்னு ஒன்று கொடுக்குறேன்னு நீங்கள் அது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? கேட்டால் நாங்கள் ப்ரைவேட் லிமிட்டடில் இதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஓகே, அக்செப்டடு. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ரமோஷன் டீமு சேல்ஸ் டீமுன்னு 2ஆக பிரிச்சிங்க. அட்லீஸ்ட் அந்த ப்ரமோஷன் டீமு சேல்ஸ் டீமுக்கு இந்த ட்ரைனிங் பீரியடில் ஒரு சேலரின்னு சொன்னீங்க, அதாவது இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? ஏற்கனவே ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஒரு ட்ரையல் தான். அந்த ட்ரையலுக்கு இன்னொரு ட்ரையலாக டெமோ? ட்ரைனிங் பீரியடுன்றது என்ன? ஒரு ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஒர்க்கை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், இப்படி பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகுதா, எப்படி போகுது, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் ட்ரைனிங் பீரியடு. அந்த ட்ரைனிங் பீரியடுக்கே ஒரு டெமோ பீரியடுன்னு ஒன்று வச்சிங்க பாருங்களேன், அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. அந்த டெமோ பீரியடு எத்தனை நாள் இழுப்பீங்க இன்னும் நீங்கள்? ப்ரமோஷன் டீமில் வாங்குறவங்களுக்கு, ப்ரமோஷன் டீமில் இது பண்ணவங்க, அதாவது கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் 1000 ரூபாய் நீங்கள் தரேன்னீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க அவங்களுக்கு? வெறும் 240 ரூபா நீங்கள் ஒரு மாதத்துக்கே அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அதுலேயும் 30% டிடக்ஷன் போக அவங்களுக்கு எவ்வளோ வரும்? வெறும் 168 ரூபா வரும். சரி, இந்த கொடுமை தான் இங்கே நடக்குது. ஏன்னா அடுத்த சேல்ஸ் டீமை போய் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும். ஆக்சுவலாக அவங்களுக்கு எவ்வளோ க்ரெடிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு மாதத்துக்கே அவங்களுக்கு 150 ரூபா தான், ஒரு வாரத்துக்கு 150 ரூபா க்ரெடிட் பண்ணுறீங்க. 4 வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு? மொத்தமே அவங்களுக்கு 600 ரூபா தான் நீங்கள் க்ரெடிட் பண்ணுறீங்க. அந்த 600 ரூபாய்க்கும் 15% டிடக்ஷன் போயிடும். அப்புறம் அவங்களுக்கு அதுக்கு மேலே அங்கே என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமாண்டர்ஸுக்கு சேலரி போடும்போதோ, இது வரைக்கும் நீங்கள் போட்ட எல்லா பி சீரீஸு, பி சீரீஸு, அதாவது ஓல்டு மெம்பர் சீரீஸ்க்கெலாம் நீங்கள் பேமெண்ட்டு போடும்போதோ இந்த கண்டிஷன் வைக்காமல் அவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக பேமெண்ட்டை கொடுத்துட்டு எங்களுக்கு பேமெண்ட்டு தரணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் எதுக்கு இத்தனை கண்டிஷன் நீங்கள் வைக்கிறீங்க? இப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃப்யூச்சரை நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னென்னா 2023லேயே 2024 எஜுகேஷன் அண்ட் பைமோட்டுன்னு 2 கம்பெனி வரப்போகுது. அந்த கம்பெனியில் நம்ம ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போயே வேலை செஞ்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறது. ஏன்னா எங்களோட விட்ராவல் எந்த வருஷத்தோட பேமெண்ட்டு? 2023 நாங்கள் ஒர்க் பண்ணதுக்கான பேமெண்ட்டு. அந்த பேமெண்ட்டில் இப்போ நீங்கள் இந்த வாலெட் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி பாசிபிலிட்டி ஆகும்? அடுத்ததாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு கம்பெனியில். எங்கேயுமே கேட்கக்கூடாது கேள்வின்றது, நீங்கள் எங்கேயுமே நான் பார்க்கக்கூடாது, அங்கே எங்கேயுமே கேட்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் உங்களோட கிளைண்ட்டு சொல்கிறீங்களே, எஜுகேஸ்ட்டும் பைமோட்டும் உங்களோட கிளைண்ட்டுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் போய் எஜுகேஸ்ட்டையும் பைமோட்டையும் நீங்கள் இந்த மாதிரி என்னை கேள்வியே கேட்காதன்னு சொல்லி பாருங்கள், அவங்க பேசாமல் இருப்பாங்களா? உங்களுக்கு காசு கொடுக்குறவங்க உங்களை கேள்வி கேட்குறாங்கல்ல, அதே மாதிரி தானே எங்களை நம்பி கொடுத்தவங்க எங்களை கேள்வி கேட்குறாங்கல்ல. அப்போ நாங்கள் அதை எங்கே போய் கேட்குறது, யார்கிட்ட சொல்கிறது? கடந்த 2023 ஜூலை மாதத்தில் இருந்து மட்டும் நீங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 பிளான் மாற்றிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய கம்பெனிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போனாங்க அப்படின்னா அவங்க பிளானை சேஞ்ச் பண்ணல அடிக்கடி. நீங்கள் ஒரு வருஷத்தில் 4 பிளானு. இதுலேயும் கம்பெனி ரன் ஆனதே மொத்தத்துக்கே ஒரு 3 மாதம் தான். அந்த 3 மாதத்துலேயே 2 பிளான் சேஞ்ச் பண்ணிங்க. 3 மாதத்தில் 2 பிளான் இல்லை, 3 பிளான் சேஞ்ச் பண்ணிங்க. 3 பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லீவு டைம்லையுமே எத்தனை பிளான் சேஞ்ச் பண்ணுறீங்க? எப்படிங்க உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வரும்? ட்ரஸ்ட்டுங்கிறது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் எஜுகேஷன்லையும் பைமோட்லேயும் பை பண்ணிவிட்டு அவங்களுக்கு எங்கள் மேலே ட்ரஸ்ட் வந்துடுமா? உடனே ஆன் த ஸ்பாட் எல்லாருக்கும் எல்லா பேமெண்ட்டையும் க்ரெடிட் பண்ணிடுவீங்களா? இது வரைக்கும் பை பண்ணவங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லா பேமெண்ட்டையும் க்ரெடிட் பண்ணிட்டீங்களா? ட்ரஸ்ட்டுங்கிறது நம்ம நடந்துக்கிற விதத்துலையும் நம்ம சொல்கிற விதத்துலையும் தான் இருக்குது. நம்ம சொல்கிறத சொன்ன மாதிரி
10 தடவை செய்ய வேண்டாம். 10 தடவை பேசுகிறீங்களா, 10 தடவை கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய வேண்டாம். யாரும் இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 டைமாவது செய்யலாம்ல. நவம்பர் மாதம் உங்களை நம்பி, அதாவது 2023 நவம்பர் மாதம் உங்களை நம்பி டெய்லி 1000லேருந்து 2000 பேர் வந்து உங்களை நம்பி ஜாயின் பண்ணாங்கன்னா, அப்போது நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் பக்காவாக போட்டுட்ருந்தீங்க. லேட் ஆனாலும் பக்காவாக போட்டுட்ருந்தீங்க. இப்போயும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பக்காவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்டு இந்த லட்சணத்தில் தயவு செஞ்சு நியூ ஜாயினிங் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஃப்ளாப் தான் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இப்போயுமே பை மோட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கடைசியாக வந்த நபர்களெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி வேறு லெவலில் போயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை செய்ய தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. அண்டு அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்டு விமன் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்கள். எல்லா குரூப்லேயும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நிறைய பேருக்கு விமன் சேஃப்டி கொடுக்குறாங்களா, எல்லா கமெண்டர்ஸும் கொடுக்குறாங்களா, என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி அவங்க அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்கிட்ட பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு. அண்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் மனசுலலாம் கொஞ்சமாவது ஈரம் இருந்தது அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக எதையாவது சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ மட்டும் இது முடியலை. அடுத்த வீடியோ இன்னும், ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமை, கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நிறைய ஐடி சஸ்பெண்ட் ஆகும். அந்த சஸ்பெண்டுக்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், இன்னும் டீட்டெயில்டாக. ஏன்னா இதற்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல்லாமே என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேமெண்ட் ப்ரூஃப்லலாம் வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், பேமெண்ட் அத்தனை பேருக்கு போட்டிருக்காங்கன்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள். இது எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த 1 by 1 வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.